அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். அதே போல் இது மாலை நேரத்துக்கான செய்தி. காலை நேரத்தில் போடக்கூடிய செய்தியில் தான் டினார் ரேட் மற்றும் கோல்டு ரேட் வரும். இது மாலை நேரத்துக்கான செய்தி. இதில் அந்த தகவல் எதுவும் வராது. காலையிலேயே தூக்கி வாரி போட்டுடுச்சு. நம்மளுடைய பக்க பலம் இடுப்பை பிடிச்சிட்டு சரிஞ்சிருச்சு. அப்புறமா உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லையே காலையில் இன்னைக்கு மத்தியான பொழுது ஃபுல்லாகவே கழிக்க வேண்டியதாகிடுச்சு. என்னுடைய கஃபீலுக்கு சுகம் இல்லை. பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லோரும். நேற்றைய தினம் நைட்டு டியூட்டியை முடிச்சுட்டு வந்து நியூஸை ரெடி பண்ணி நியூஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 மணி ஆகிடுச்சு. சரி, இனி டைம் இல்லை, இனி தூங்க முடியாது அப்படின்னு அப்படியே போய் வெளியில் வண்டியை கழுவியாச்சு. கழுவிட்டு இருக்கும்போதே ஹவுஸ்மேட் கால் பண்ணி சொன்னாங்க, இப்படி பாபாவுக்கு சுகம் இல்லை அப்படின்னு. ஆனால் மாஷா அல்லா, இதில் ஒரு மென்ஷன் பண்ண வேண்டிய முக்கியமான விடயம், 112 எமர்ஜென்சிக்கு அடித்து எனக்கு ஆம்புலன்ஸ் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறது 4:37 அதிகாலையில். ஆம்புலன்ஸ் வந்தது 4:50. சரியாக 13 நிமிஷத்தில் வந்துட்டாங்க ஜாபர் ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்களுடைய வீட்டுக்கு. அதுக்கப்புறமா சரியாக 5:03 ஆம்புலன்ஸ் ஏற்றியாச்சு. உடனே ஜாபர் ஹாஸ்பிட்டலுக்கு தான் பக்கத்தில் இருக்கிறது அதுதான்றதால ஜாபர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டோம். வண்டியில் பாபாவை ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் எல்லாம் ஹைராகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வண்டி எடுத்துகிட்டு பின்னாலேயே ஆம்புலன்ஸை விரட்டிக்கிட்டே போனேன். போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அதுக்கப்புறமா அவருக்குரிய ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்து இன்றைய நாள் ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டல்லையே கழிஞ்சிருச்சு. இப்போ கூட இந்த நியூஸ் போடுறது நல்லா லேட்டாக ஆகிடுச்சுன்றதுக்கு காரணம் அதுதான். அதுக்கப்புறமா ஒரு மணி 1:30 மணி இருக்கும் வீட்டுக்கு வந்தால். அவரை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஆனால் கொஞ்சம் அந்த வலி, இடுப்பு வலி தன்மை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எனக்குரிய பக்க பலமே அவர் தான். இந்த நியூஸ் எல்லாம் போட்டு நல்லா எவ்வளவெல்லாம் இந்த நாட்டில் எத்தனையோ விடயங்களில் தலையிடுறதுக்கு காரணமே அவர் தான். அவருடைய பக்கபலம் தான். முன்னாள் நீதிபதி, கசிஸ்டன்ட் நீதிபதி என்றதால் அவருடைய பவரால் தான் இன்றைக்கி நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம். அவர் ஆயுசு இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஹயாத்தை போட்டு வைக்கணும் அப்படின்னு நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுங்கள். நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் அவருக்கு பக்கத்துலேயே அப்படியே கண் அசந்து என்னை அறியாமல் தூங்கிட்டேன். அப்புறமா அவரே கொஞ்சம் ஓரளவுக்கு தேறிட்டார். அப்படின்றதுக்கு அப்புறமா அவரே என்னோட பேசினார். அப்போ தான் நிம்மதியே வந்துச்சு. கவர்மெண்ட் மதரசா சா إذا راح ينزل دروب يمكن صار شوية يطلع أحسن. شلون الحين صار؟ بس الدروب خلاص. اي அரப் எமிரேட்ஸ் திரஹம் இதோ வந்துவிட்டது. துபாயிலும் உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்டுக்கான வாய்ப்பு. தற்போது துபாய் நாட்டிலும் ஃப்ரீ கிஃப்ட். இப்போ இதில் பார்க்கலாம், அரப் எமிரேட்ஸ் திரஹம் 26 திரகம் இன்னும் தேவைப்படுது. அது ஃபுல்லாக ஓகே ஆகிட்டா அவங்களுக்கு அந்த ப்ரைஸ் கிஃப்ட் கிடைச்சிடும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க, மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. துபாயிலையும் வந்துடுச்சு, குவைட்லேயும் வந்துடுச்சு. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை தான், நீங்கள் துபாயிலிருந்து இங்கே ஷேர் பண்ண முடியாது, இங்கேருந்து துபாயில் ஷேர் பண்ண முடியாது. ஆனால் அந்த லிங்கை வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ நான் போட்டுக்கிறேன், ஃபர்ஸ்ட் கமாண்டில் என்னோடய லிங்க் இருக்குது. அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் துபாயிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் நீங்களும் டவுன்லோட் பண்ணலாம் அப்ளிகேஷனை. ஆனால் அதில் இங்கே இருக்கிற ஒருத்தருக்கு யூஸ் ஆகாது. அதே மாதிரி துபாயிலிருந்து நீங்கள் குவைத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு அனுப்ப முடியாது. அனுப்பினாலும் அது யூஸ் ஆகாது. அது டவுன்லோட் ஆகும், ஃப்ரீ கிஃப்ட்டு கூட்டிகிட்டு போகும். ஆனால் இவங்களுக்குரிய அந்த பெனிஃபிட் கிடைக்காது. ஆனாலும் உங்களுக்கு அந்த ஃப்ரீ கிஃப்ட் கிடைக்கும் நிச்சயமாக. சாதாரணமாக இப்போ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் கமாண்டில் இருக்கிற லிங்கை தட்டி நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்களா இருந்தால், நீங்கள் குவைத்தில் இருந்து ஓப்பன் பண்ணுறீங்களா இருந்தால் குவைத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அனுப்புங்க. அதே மாதிரி துபாயில் இருந்து அனுப்புகிறீங்களா இருந்தால் துபாயில் உள்ள நண்பர்களுக்கு மட்டும் அனுப்புங்க. அப்போ தான் அவங்க புதிய ஒவ்வொருத்தரும் புதிதாக ஓப்பன் பண்ணும்போது தான் இப்போ நீங்கள் புதுசாக அனுப்புகிறவங்களுக்கு அந்த பெனிஃபிட் இருக்கும். அதே மாதிரி இதில் முக்கியமான காரணம் என்னென்னா, 1% கூட நீங்கள் செலவு பண்ண தேவையில்ல.
ஒரு ஃபில்ஸ் ஒரு திரகம் கூட நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை. உங்கள் வீடு தேடி நீங்கள் செலக்ட் பண்ணின பரிசு தொகை, பரிசு பொருள் அப்படியே வரும், எத்தனை 1000 தினாராக இருந்தாலும். அதுதான் இதில் உண்மையான நிதர்சனம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போதைக்கு வரைக்கும் நிறைய பேர் பார்சல் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. பிரதர் பார்சல் கிடச்சிருச்சு, பார்சல் கிடச்சிருக்கு, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அப்படின்னு. முயற்சிகளை அந்த முயற்சியை தவற விடாதீங்க. கடைசியாக 20 ஃபில்ஸ் 40 ஃபில்ஸ் ஏன் 10 ஃபில்ஸ் இருக்கும்போதே சிலர் வந்து கேன்சல் பண்ணி சிலர் அன்ஸ்டால் பண்ணிகிட்டே போயிருக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த சிலர் வந்து இந்த கிஃப்டெல்லாம் பார்த்த பிறகு தான் அடடா மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் கூட நானும் நிறைய பேருக்கு திட்டினேன், இல்லை இதெல்லாம் பொய்யா இருக்கும், வேணாம் எடுக்காதீங்க, அன்ஸ்டால் பண்ணாதீங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு நானே என் வீட்டுக்கு கிஃப்ட்டை என் கையால் வாங்கின பிறகு தான் இதை நம்பினேன். அதுக்கு பிறகு தான் மக்களுக்கு இதை உடனே தெரியப்படுத்தணும். ஏன்னா எல்லாமே வேல்யூவான கிஃப்ட். 1000 தினார்களுடைய கிஃப்ட் இருந்தாலும் அதுவும் ஃப்ரீயாகவே கிடைக்குதுன்போது ரொம்ப சந்தோஷம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். புதிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்கள டவுன்லோட் பண்ண வைங்க. ஏற்கனவே கொஞ்சம் பயந்து போய் தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம முன்னாடி சொல்கிறது எந்த லிங்கையுமே தொடாதீங்க, ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்னு, அதால் பயந்து போயிருப்பாங்க. ஆனால் இது உண்மை அப்படின்றத என்னுடைய நியூஸை காட்டி சரி அவங்களுக்கு கிளியர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி புதிய நண்பர்களை ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் கமாண்டில் இந்த லிங்க் இருக்குது, ஃபேஸ்புக்லேயும் இருக்குது. அடுத்ததா ஐயோ என்னத்தை சொல்ல ஆப்பிளத்த குரங்கு கதையாக போயிடுச்சு ஒரு சம்பவம். நம்ம தொடர்ந்தும் அவேர்னஸ் பண்ணுறது தான். இப்போ நீங்கள் பார்க்க போகிற காட்சிகள் அனைத்துமே ஹைடன்ஸ் கேமரா ஹைட் பண்ணி ரகசியமாக உள்ள அறைகளில், கிச்சனில், ஒவ்வொரு இடங்களில் வச்சிருக்கக்கூடிய கேமராக்களுடைய சில புகைப்படங்கள். வீட்டு ஓட்டுநரும் பணிப்பெண்ணும் தகாத உறவில் ஈடுபட்டிருக்கிறாங்க. வண்டியோட கேரேஜில் பார்க்கிங்கில் வச்சு வண்டிக்குள்ளே இந்த தவறை பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வீட்டு கிச்சனுக்குள்ளே இந்த தவறை பண்ணியிருக்கிறாங்க, தகாத உறவில் இருந்திருக்கிறாங்க. இது அவங்களுடைய கஃபில் கேமரா மூலமாக, ரகசிய கேமரா மூலமாக கண்டுபிடிச்சிருக்கிறாரு. கடைசியில் கேமராவை செக் பண்ணி பார்த்தா இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல நாட்களாக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குது. அதே மாதிரி வீட்டு பணிப்பெண் கிச்சனுக்குள்ள கதவை திறந்து ஓட்டுநர் உள்ள எடுக்கிற சம்பவங்களும் பதிவாகி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே சித்தரிக்கப்பட்ட விசுவல்ஸ் தான். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு சோஷியல் மீடியாக்கள்லேருந்து கொண்டு வந்த காட்சிகள். உங்களுடைய அவேர்னஸுக்காக சின்ன கேமராக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. இப்போ பாருங்கள், இந்த இருக்கிறதெல்லாம் கேமராவுடைய விஷுவல்ஸ் தான். ஒரு அறைக்குள்ளே, ஏன் உங்களுடைய அறைகளுக்குள்ளே கூட கேமரா வச்சுருந்தாலும் வச்சுருக்கலாம். அந்த மாதிரி சூழலும் இருக்குது. இந்த பாருங்கள், எல்லாமே கேமராவுடைய விஷுவல்ஸ். இந்த சம்பவங்களை நேரில் காண்ற ஒருத்தருடைய சாட்சி குரல் பதிவு. இன்னைக்கு உம்முல் ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. என்ன சப்ஜெக்ட்னு சொன்னால், குவைட்டி 2 பேர், நானாவும் தம்பியும். நானாக்காரன் கத்தாமா வேலைக்காரி, தம்பிக்காரன் டிரைவர். 2 பேருமே இந்தியா ஆந்திரான்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் கொஞ்சம் தப்பான உறவு முறையில் பழகிருக்கிறாங்க. பழையின வகையில் 2 பேரும் கொஞ்சம் தொடர்ஃபுல்ல என்ன சப்ஜெக்ட்னு சொன்னால், இவங்க வண்டிக்குள்ளே இவங்க 2 பேரும் வீட்டிலேயே பார்க்கிங்கில் நிப்பாட்டிக்கிற வண்டிக்குள்ளேயே இவங்க 2 பேரும் தகாத முறையில் இருந்திருக்கிறாங்க. அப்போ தகாத முறையில் வண்டிக்குள்ளேயும் இருக்கிறது, ஆட்கள் இல்லாத டைமில் வீட்டுள்ளுக்கும் போகிறது. இப்படி இருக்க போக்குள்ள வீட்டில் சமைக்கிற பொம்பளைக்கு வந்து சந்தேகம் முன் வந்திருக்குது. என்ன சொன்னால், கிச்சன் கதவு ஒரே திறந்திருக்கிறேன்னு சொல்லி கஃபீல்ட்டு கூப்பிட்டு சொல்லியிருக்கிறா. என்னமோ தெரியா கொஞ்சம் பார்க்க சொல்லி. சந்தேகத்தில் கேமராவை செக் பண்ணி பார்த்தா டிரைவரும் கத்தாமாவும் இந்த மாதிரியான விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு தடவையில் பல தடவை கேமராவில் வீடியோ இருக்குது. அதுக்கு பின்னால் 2 பேரையும் பிடிச்சி விசாரித்து அடினாலும் அடித்து போலீஸுக்கு பாரம் கொடுத்து இப்போ கேன்சல் அடித்து நாட்டுக்கு இரவு 11 மணிக்கு ஃப்ளைட். மேலதிக ஹிஸ்ட்ரியை நானே சொல்கிறேன். இதில் குறிப்பாக இன்னொரு பணிப்பெண் இருந்திருக்கிறாங்க. அந்த பணிப்பெண் தான் பாபா கிட்ட சொல்லியிருக்காங்க, பாபா நான் எப்போ பார்த்தாலும் கிச்சன் கதவை மூடிக்கிட்டே போகிறேன், ஆனால் திறந்து தான் இருக்குது, என்னான்னு தெரியல, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு மற்றைய பணிப்பெண் தான் இந்த தீயை மூட்டி விட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறமா
லேசாக புகஞ்சிக்கிட்டு இருந்தது. பாபா உடனே போய் செக் பண்ணி பார்த்துருக்காரு கேமராவை செக் பண்ணி பார்த்ததில் மேட்டர் மாட்டிக்கிச்சு. 2 பேரையும் அடின்னு அடித்து போலீஸில் கொடுத்து அப்புறமா இந்த நாட்டுக்கே வராத மாதிரி ஃபிங்கர் வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. இதே சில வீடுகளில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வீடுகளில் உங்களுடைய குடும்பத்தோடு பேச வச்சுருப்பீங்க. ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷனாக இருந்தால் காண்டாக்ட் பண்ணுறதுக்காக நம்பர் கொடுத்துருப்பீங்க. அது உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கக்கிட்ட சரி கொடுத்துருக்கலாம், இல்லை பாபா கிட்ட சரி கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கும்போது அதையும் அவங்களுக்கு கால் பண்ணி சுட்டி காட்டிட்டாங்கன்னா, அதை வீடியோவோ ஆதாரமாகவோ அனுப்பிட்டாங்கன்னா, கணவன் மனைவியாக இருக்கலாம், மனைவி கணவனாக இருக்கலாம், அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடியது யாராவது ஒருத்தருக்கு இந்த டீட்டெயில்ஸை அனுப்பி வச்சிட்டாங்கன்னா, இங்கேயும் மானம் போய், இங்கேயும் தொழிலும் வாழ்வாதாரமும் போய், நாட்டுக்கு போனால் நாட்டிலையும் வாழ்க்கையும் போய், மொத்தமாக போய், எல்லாம் நாசமாக போய். அதால் தயவு செய்து வந்தமா ஒழுக்கமாக வேலை பார்த்தமா போனமான்னு இருங்க. ஏன்னா எந்த நேரத்தில் வேணாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான். அதனால் திருட்டு வேலை எதாக இருந்தாலும் சரி, கள்ளத்தொடர்பாக இருந்தாலும் சரி, களவாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, தயவு செய்து வச்சுக்காதீங்க. அது உங்களுக்குத்தான் பெரிய அளவான ஆபத்தில் போய் முடியும். ஏதோ அவங்க செஞ்ச புண்ணியம் அவங்க உசுரை காப்பாற்றி அல்லாஹ் அவங்கள நாட்டுக்கு அனுப்புறதுக்குரிய வாய்ப்பு கொடுத்துட்டாரு. இல்லை ஒருவேளை அந்த கஃபில் கொஞ்சம் மண்டை காஞ்சி ரொம்ப சூடாயின்னு ஒரு மனுஷனாக இருந்திருந்தா தெரியுமா, ஒரு நாள் பாத்ரூமில் ஒரு டிரைவரை அறுத்து போட்டிருந்தாங்க. பனிப்பெண் தப்பி ஓடிட்டா பாத்ரூமுக்குள்ளே ஒரு டிரைவரை கொண்டு போட்டிருந்தாங்க கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி. சவுதி நாட்டுக்கு போயிருக்கிறாரு, பாபாவும் மாமாவும் எல்லாரும் போயிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இவங்க தப்பாக நடந்ததை வீடியோவில் பார்த்துட்டு வந்து பாபா செஞ்ச செயலாது. இது மாதிரி ஏதாவது நடந்திருந்தா யோசிச்சு பாருங்கள். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பார்த்தோம், உயிரை இழுத்துக்கிட்டு இருந்தாங்க பெண்மணி, ஆண் வந்து இறந்துட்டாரு. எல்லாமே இந்த கர்மம் தான் காரணம். தயவு செய்து யோசித்து நடந்துக்கோங்க. சொற்ப ஆசைக்காக உங்களுடைய வாழ்நாளை இழந்துடாதீங்க. அடுத்ததாக குவைத்துடைய வணிக அமைச்சகம் 1895 புதிய அனுமதி பத்திரங்களை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளது. இதில் இப்போ முக்கியமான பிரச்சனை, ஏன் ஷூன் வீசாவை பற்றி பேசுகிறீங்க இல்லை, எப்போ பாரு காதிம் வீசாவில் உள்ளவங்களை பற்றி தானே பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு சிலர் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் உடனடியாக உங்களுக்கான ஷூன் இருக்குது. நீங்கள் ஷூனில் போய் அழகாக முறையிடலாம், உங்களுக்கு உரிய நியாயம் அங்கேருந்து பெற்றுக் கொடுக்கப்படும். ஆனால் இந்த காதிம் வீசா தொழிலாளர்கள் நாதியற்று போய் இருக்கிறாங்க. எம்பசியில் இருக்கிறதெல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. அரசாங்கமும் சரி, அரசியல்வாதியும் சரி, எல்லாமே காஞ்சி போய் தான் இருக்குது. எங்களுக்கான ஒரு ஈரப்பதம் எங்கேயுமே இல்லை. எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு கருணையே இல்லை. இந்த வீட்டு தொழிலாளர்களுக்கு காதிமில் வேலை செய்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஷூன் தொழிலாளர்கள் ஏதோ ஒரு வழியில் ஏதாவது பிரச்சனைன்னா ஒரு லோயரை பிடிச்சி கேஸை போடலாம், ரிலீஸை வாங்கலாம், போனஸை வாங்கலாம், எல்லாமே செய்யலாம். அதே மாதிரி சம்பளம் பெண்டிங்கில் இருக்கா, இந்த மாதிரி நிறைய விடயங்களை ஷூன் மூலமாக சாதிக்கலாம். ஆனால் காதிம் தொழிலாளர்களுக்கு இந்த எந்த ஒரு அரவணைப்பும் இல்லை. அதே மாதிரி இந்த நாட்களில் இந்த மாதிரி நிறைய கம்பெனிகளுக்கு, தனியார் கம்பெனிகளுக்கு வந்து வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறாங்க. எத்தனை பேர் ஃப்ராடு பண்ண போகிறாங்க, எத்தனை பேர் நல்லா நடக்க போகிறாங்கன்னு தெரியல. பல வீசாக்கள் இனி வரும் நாட்களில் ஷூனில் இஷ்யூ ஆகும். ஷூனுக்கு வருவீங்க, வேலை பார்ப்பீங்க, 3 மாதம் சம்பளம் கொடுக்கல, 6 மாதம் சம்பளம் கொடுக்கல, சாப்பாடு மட்டும்தான் கொடுக்குறாங்கன்னு ஐடியா அடிக்கலை, இந்த மாதிரி சீனெல்லாம் போட்டாங்கன்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஷூனுக்கு போய் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, இலவு காத்த கிளியோட நிலை தான். ஷூனுக்கு போய் எந்தெந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் உள்ள ஷூனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். பிரார்த்தனை பண்ணுங்க ஓமானுக்காகவும் துபாய்க்காகவும். இறைவனுடைய சோதனை, கோபப்பார்வை, ஏன் இந்த நிலை? எல்லாம் வல்ல இறைவன் தான் இவங்க அனைவரையும் பாதுகாக்கணும். இந்த தொடர்ச்சியான ஒவ்வொரு வீடியோக்களையும் பாருங்கள். துபாய் எந்த அளவு மொத்தமாகவே மூழ்கி போய் இருக்குது, அதே மாதிரி ஓமான் நாட்டில் வீதிகள் எல்லாம் சுக்குநூறாக நொறுங்கி போயிருக்குது. அதே மாதிரி வாகனங்கள் பெரிய பெரிய ஐஸ் கட்டியால் சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருக்குது.
المنظر هذا يا جماعة مش طبيعي. تخيلوا هذا نفق هي نعم نفق للسيايير. شوفوا الماي لين واصل، وتحت شيء عدد كبير من السيايير تحت النفق. You can see the traffic in Sheikh Zayed Road just now is choco-blocked. I'm sure these people are not going to reach home today because there is so much of water here. See, this is a road which has turned into a river, and this Land Cruiser is submerged. If you can see, the people were pulled out from the sunroof. They have tied it with a rope now, and so there is no traffic movement here, and that is why I think they have closed the Sheikh Zayed Road. So you can see the traffic stranded here also, because there is so much of water. Again, there is no movement here, so it's just at a standstill here. And if you can see this Land Cruiser, it is submerged. They have tied it with a rope now, and the people were pulled out of the sunroof in this. ये हो रहा है यहाँ पे. كيف صار؟ بالوادي ولا كنت ماشي؟ يمشي طاح الشارع بقى. هنا ولا قبل؟ حاليا في الزنج. والله الحمد لله الامور طيبه وشوفتكم احلى. اجواء مالديف ما شاء الله. لا اله الا الله محمد رسول الله. دام قلبي راحة جامعة راحة. والله هالليالي لك ميتين لنا. شوفوا البرد وين، شوفوا كبره، شوف كبره. هذا تلومه ما يكسر الجامعة. هذا اصد بالله عليك تلومه يكسر الجامعة. والله ما لوم اصد الليناح كسر، اصد بالله عليك ليناح. شوف الاحصاء. هذا برد، هذا دق غضيب. سمعت الدق؟ அல்லாஹ் யஸ்தர். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. எல்லாம் வல்ல இறைவனை, மன்னிக்கக்கூடியவன், அருள் புரியக்கூடியவன், அவனிடமே நாங்களும் பிரார்த்தனை செய்வோம். எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து இவர்களுக்கும் ஒரு நிம்மதியான சூழலை உருவாக்கி கொடுக்குமாறு. கோடியில மிதந்தாலும் கொடி கட்டி பறந்தாலும் ஒரு கோடை மழை வந்துச்சுன்னா போதும் இல்லையா, எல்லாரையும் தெருக்கோடியில் கொண்டு போய் விட்டுரும். எந்த பெரிய 1000 கோடி ரூபா வண்டியாக இருந்தாலும் கடைசியாக வண்டியிலேருந்து வெளியாகி நடு ரோட்டில் நின்று தான் ஆகணும். சில நேரங்களில் இந்த இயற்கை அனர்த்தங்கள் சில மனிதர்களுக்கு அதை உணர்த்தும். எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க இந்த மாதிரி? ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் நிறைய தடவை பார்த்தே பழகியிருக்கிறேன் பல விடயங்களை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முடிஞ்ச வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுங்கள், தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.